ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2025 மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்கள். குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி இடப்பெயர்ச்சியாக போகிறார். குரு பகவான் பொதுவாக நவகோள்களிலே மிகவும் முதன்மையான இயற்கை சுவர். இவர் இருக்கக்கூடிய இடத்தையும் சரி பார்க்கக்கூடிய இடத்தையும் சரி மேன்மைப்படுத்துவார். 2, 5, 7, 9, 11 ஆகிய வீடுகளில் குரு பகவான் பயணம் செய்யும் போது குரு பலம் பெற்று இருக்கின்றது. அந்த வீடுகளெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதிமுறை. அப்போ மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களை தரமாட்டாரா என்று ஒரு கேள்வி எழலாம். அவர் எங்கு இருந்தாலும் அவருடைய கடைக்கண் பார்வையானது 5, 7, 9 ஆகிய இடங்களை அவர் பார்க்கும் தன்மையுடையவர். ஆகவே அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருடைய பார்வை பட்டுவிட்டால் அந்த இடமெல்லாம் புனிதமாகும். ஆகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில சங்கடங்களை தவிர அனைவருக்கும் சிறப்பான பலன்களையே இந்த குரு பயிற்சியில் தர காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு சில சங்கடங்கள் என்று சொன்னேன். அந்த ஒரு சில சங்கடங்களும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய செயலும் சொல்லும் எந்த ஒரு மனிதரையும் பாதிக்காது, எந்த ஒரு ஜீவராசிகளையும் பாதிக்காது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் எந்நாளும் நிறைந்திருக்கும். குருவானவர் யார்? குருவானவர் தனகாரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பணப்புழக்கம் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் குருவனுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டுமென்றால் குருவனுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகின்றது. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வேண்டுமென்றால் குழந்தை பாக்கியத்திற்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. ஒருவர் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவராக செயல்பட வேண்டுமென்றால் அதற்கும் குரு பகவான் தேவைப்படுகிறார். குருவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒழிய ஒரு பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்த முடியும். ஒரு அறிவாளியாக செயல்பட வேண்டுமென்றால் அந்த குருவனுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. பூமி, வீடு, வாகனம் வாங்க வேண்டுமென்றாலும் குருவனுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகின்றது. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க வேண்டுமென்றால் குருவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது. உயர்ந்த பதவிக்கும் பெயர், புகழ், அந்தஸ்து நிறைந்தும் சந்தோஷமாக வாழ்வதற்கு அந்த குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒழிய உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையும். ஆகவே அப்படிப்பட்ட குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குருவினுடைய இடப்பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்களை போகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாதகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்துமே கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு இதுவரை ராசியிலே இருந்து வந்து உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தந்து வந்த குரு பகவான் தற்போது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதால் ரிஷப ராசிக்காரர்கள் பொருளாதாரத்திலே மேம்படுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய காலம் இந்த காலம். உங்களுடைய சாதுரியமான பேச்சு திறமையால் எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். 6ஆம் வீட்டை பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு விசுவாசமாக நடப்பார்கள். வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. லாபஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியுமான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவதால் தன் வீட்டை பார்க்கிறார் குரு பகவான். இதனால் திடீர் அதிர்ஷ்டம்
ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பணவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது என்ன பணவரவு? உயில், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ், லாட்ரி போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு முன்னோர் சொத்துக்களில் இருந்து நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பாகப் பிரிவினை ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது முன்னோர் சொத்துக்களில் ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குருவனுடைய பார்வை 10ஆம் வீட்டிலே பதிகிறது. குருவனுடைய பார்வை தொழில் ஸ்தானத்திலே பதிவதால் உங்களுடைய தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். அரசு மூலமாக உங்களுக்கு ஏதேனும் பணிகள் நடக்க வேண்டியிருந்தால் அந்த பணிகள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பெயர்ச்சியால் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.